பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 2026 நிற்கிறது எத்தனை 18ஆம் தேதி வந்திருக்கிறோம். இதான் முதல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது. சத்திரம் மசாலாலேருந்து மறுபடியும் ஒரு பஸ் இருந்தால் இந்த வண்டி தான் வந்துச்சு. 128 125 சி மகளிர்னா ஸ்ரீரங்கம் விட்டு நான் சுரக்காக்குடியா சுரக்காப்பட்டியா சுரக்காக்குடிப்பட்டி நான் ஊர் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு வெறுத்து போச்சு எங்களுக்கு. என்னடா அது பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த வந்த பஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. டவுன் பஸ்ஸு பூரா சுத்தம் விட்டுட்டாங்க. மெயின் ரோட்டு வழியாக விட்டுருந்தா 5 நிமிஷம் கூட ஆகாது அந்த பஸ் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வர. ஸ்டாலின் மாதிரி எல்லாம் கிறுக்கு பயலாக இருப்போம். உங்களுக்கு கிறுக்கு பயல் போட்டு போட்டுப்பா எப்படி இருப்போம்? அப்படி தான் இருப்போம். கிறுக்கு பய அதுக்கு தகுந்த மாதிரி நேரு வேறு. அவன் ஒரு முழு கிறுக்கு பய. பஸ் எங்கே வருது? இடம்லாம் பிடிக்க வந்து உள்ளே விட்றான். ஒரே ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் உள்ளே. ஆப்போசிட் பஸ்ஸு வந்துச்சுன்னா இந்த பஸ்ஸு அப்படி தான் மாட்டிக்கிச்சு. ரெண்டு பஸ்ஸு வந்துச்சு. இந்த பஸ் மாட்டிக்கிச்சு. நீ போங்கிறேன் பஸ்ஸுக்காரன் வீணாக போனேன். நேருக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் இந்த மாதிரி தான். இப்போ நான் எனக்கு செத்து தெரியுங்களா? எத்தனை மணிக்கு நான் வீட்டில் வந்து கிளம்புனேன்? இப்போ மணி 10. 2 மணி நேரம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருக்கேன். சத்திரம் ஸ்டாண்டு போயிட்டு இங்கேருந்து இங்கே பிடிச்சி என்ன பைத்திய கிடப்ப அப்போ சாலியும் பைத்தியம், அவனும் பைத்தியம். அடுத்து தஞ்சாவூர் பஸ் எங்கே எனக்குன்னு தெரில. அது போகிறேன். பாதயாத்திரை கிளம்பிட்டான். இன்னும் பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டோட பரிதாபம் ஆகி போச்சு. பாத யாத்திரை நம்ம இந்த இடத்துல தான் நடந்துக்கணும். அது மெயின் ரோடு. அங்கே ஒரு ஆட்டோ நிற்க தெரியுதா? பச்சை கலர் ஆட்டோ அங்கே ஒரு தண்ணியில் இருக்குது. அது மெயின் ரோடு. அங்கே கொஞ்சம் நிழலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் கரெக்டாக மணி 2:02 ஆகுது. இப்போ தான் திருப்தியாக சாப்பாடு 3 பொரியல் அது காமிச்சிருக்கேன் பாருங்கள். 3 பொரியல், சாம்பார், ரசம், மோர் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சேர்த்த நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்புக்குள்ளே வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டீங்க? உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், முட்டைக்கோசு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? ஆனால் திங்க முடியல. சாப்பாடை வச்சு மூடிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப போட்டாங்க. சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை கொடுங்க. எங்கே நம்மளும் வாங்கினாலும் சாப்பாடு உங்களுக்கு தேவைக்கப்போ சாப்பிடுங்க. நீ வாங்கி வீண் பண்ணுறீன்னு வச்சுக்கா, அந்த சாப்பாடு இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 4 இட்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நாளாக 2 இட்லி தான் இருந்தீங்க அப்படின்னா 2 இட்லி வாங்கிக்க. 2 இட்லி வேணான்று வைக்கும் போதே 2 இட்லி மட்டும் வைங்கன்னு தின்னுட்டு அப்படின்னா மறுபடியும் போய் வாங்கிக்க. சாப்பாடு அதே மாதிரி தான், கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லி பழங்க. வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பின்னாடி வரவங்க சாப்பிடுவாங்கள்ல. சரி, பாத யாத்திரை இங்கேருந்து தான் தொடக்கம். ஏதாவது தொடக்கம்னா எங்களுக்கு தொடக்கம். மற்றபடி அவங்களாம் ஏற்கனவே இங்கேருந்து இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே படுத்துருப்பாங்க. ஒரு ஸ்க்ரீனை காமிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாம் காலையில் வந்து படுத்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே கட்ட வண்டி பூரா அந்த ஊருக்குள்ளே நிற்கேன். தெருவுக்கு ஒரு 2 3 வண்டி 4 வண்டி நிற்கேன். அவங்க வந்து நைட்டில் தான் வண்டி எடுப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மணி கேட்டால் நாங்கள் 2:20 ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரம் இருந்துட்டு 3:30 மணிக்கு மேலே நடக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ரோட்டில் வந்து பொடி ஒட்டம் குறையும். இன்றைக்கி எப்போதுமே நம்ம ஒரு ஆள் தான் வைத்தீஸ்வரன் பாத யாத்திரை வருவோம்.
வேறு நம்ம வீட்டில் 4 பேர், இன்னும் 5ஆவது ஆள் பாதியில், இன்னும் பாதியில் வந்து நடக்கும். பாத யாத்திரை பயணம் முதல் நாள், அதாவது இன்னைக்கு வந்து தேதி எத்தனை பார்த்தோம்னா 18ஆம் தேதி நைட்டு 7 மணி திருச்சிராம்பிகையா சமுதாய முல்லைநாத சுவாமி திருக்கோயில். டேய் ஏன்டா இங்கே பாருங்க, அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஜூஸை ஒரு 40 டப்பா வாங்கிச்சு என் கையில் தள்ளி விட்டு இந்த பையே பிச்சுக்கிச்சு தூக்கம் இல்லை என்னால். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னா பரவாயில்ல, 20 கிலோமீட்டர் தூக்கிட்டு வரணுங்க. எனக்கு ஒன்றும் முடியல, இல்லை தான் அடிச்சு கிடக்குதுங்க. முதல் நாள் பயணமே எனக்கு கொடூரமாக இருக்குது. பயணத்தை பார்த்தீங்களா இல்லையா எப்படின்ட்டு. இவங்களுக்கு பாதுகாப்பு நான் வந்தால் பார்த்தேன்னா என்னையும் இன்னும் பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு கூட்டி வரணும் போது உளர்த்துறாங்க. என்ன அப்புறம் தெரியல. முதல் நாள் பயணம் 7 மணி 7:15. இன்னைக்கு ஆள்கிட்ட வந்து பாப்பனாசம் 1.5 மணி நேரம் போய் நாங்கள் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து எங்கே இருக்குன்னா ஏத்தாப்புல தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கோயிலில் தான் இருக்கேன், நவூரான் இந்த கோயிலில் தான் இருக்கேன். இந்த கோயிலில் தான் இருக்கேன். எந்த சுகப்பிரசவத்துக்கு ஃபேமஸான கோயில். வைத்தீஸ்வரன் பாத யாத்திரை பயணத்தில் இந்த கோயிலுக்கு உள்ளே கொண்டுட்டு தான் வருவேன் நான் எப்போதுமே. எல்லா கோயிலும் ஒரு புகழ்பெற்ற கோயிலெலாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போயிட்டு தான் போவேன். அதில் இது ஒன்று ஜூஸ் குடிச்சிருக்காங்க. பாத யாத்திரை பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனு நாங்கள் சரியாக இப்போ 7:40 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இட்லி கார சட்னி, எத்தனை இட்லி வேணாலும் வாங்கிக்கலாம். கேசரி பொங்கல் முடிஞ்சிருச்சு, வெண்பொங்கல் அதான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். 4 இட்லி வாங்கினேன், 2 தின்னுட்டு இருக்கேன். வேணுன்னா திருப்பி வாங்கி வந்தேன். எனக்கு போதும் இந்த 4 இட்லியே. சாப்பிடுங்க பார்ப்போம். பற்றி ஃபுல் வீடியோ இன்றைக்கி டே 1. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வீடியோ நாளைக்கு வீடியோ நாளாக நினைக்கிறேன். நீ தின்னு குஸ்கா, நீ குஸ்கா தின்னு, எனக்கு போதும். உங்கள் பாத யாத்திரை முதல் நாள் பாபநாசம் வந்துட்டேன். இப்போ மணி என்ன 9:40 ஆகுது. அப்படியே முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். 9:40 நைட்டு. விவசாயிகளுக்கு பாதுகாப்புடன் நெல் கொள்முதல் நிலையம் அமைந்த வாக்களிப்பீர் வாடி சின்னத்திற்கு. தேர்தல் நேரத்தில் ஏமராக தூக்கம் இல்லை, எல்லாம் பிரச்சாரம் வண்டியாக தான் வருது. கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம தூங்கிடலாம். வந்துட்டான் பிள்ளைங்களாம் தூக்கம் சரியான தூக்கங்குது, அழுவுதுங்க. அங்கிட்டே என் மகளாம் அழுவ ஆரம்பிச்சிச்சு, பயனுங்க அழுவில். படுத்துருந்துட்டு விஜயத்தில் போவான். இன்றைக்கி முதல் நாள் பயணத்தை முடிச்சுக்குவோம். இதில் வைத்தீஸ்வரர் பாத யாத்திரை பயணம் நாள் 2 ஆரம்பம். இப்போ சரியாக அப்படின்னா 3:40, ஒரு 3:15 எழுப்பிவிட்டேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க, அப்படியே பாருங்கள்.